ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லியும் டிஃபன் சாம்பாரும் தான் நம்ம இன்றைக்கி டின்னருக்கு வைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து வெள்ளையை கண்டா தூர போகணும், ஒயிட் வந்து நல்லதே கிடையாது, வெள்ளை அரிசியாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், மைதாவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் இப்போது எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, இட்லி தோசை தான் சாப்பிட்றாங்க. பட் ஆனால் இப்போ மட்டும் ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். காரணம், அப்போ வந்து 3 வேளையுமே சாப்பாடு சாப்பிட்டாங்க, ஏர் உழுதாங்க, நாற்று நட்டாங்க, எல்லாமே விவசாய வேலை எல்லாமே செஞ்சாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். அப்போது அந்த சாப்பிட்ற சாப்பாட்டோட எனர்ஜி எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல எனர்ஜி உள்ள சாப்பாடு, கார்போஹைட்ரேட் நிறைய உள்ள சாப்பாடாக சாப்பிட்றோம். பட் ஆனால் எந்த எனர்ஜியுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ ஓகே, நம்ம வந்து இப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உள்ளவங்களுக்கு ஓகே, அவங்க வந்து சாப்பிட்லாம். பட் ஆனால் நார்மலாக நம்ம அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்போ இருந்த காலத்தில் இருக்க மாதிரி இப்போ இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் நல்லதை தேடி போகக்கூடாது? இப்போ வந்து நம்ம சிறுதானியம் வகைகள், அப்புறம் வந்து வேறு அரிசி வகைகள், அதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது நிறைய வித்தியாசத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். சிறுதானிய வகைகள், வேறு அரிசி வகைகளை எப்படி நம்ம சாப்பாடில் டே டு டே சாப்பாடுலேயே எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், அதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் அதை காய வச்சு அரைச்சி வறுத்து எல்லாம் விதவிதமாக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. கஷ்டமான டிஷ்ஷஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம செய்கிறோம் இட்லி தோசை, அதிலே வந்து நீங்கள் சிறுதானிய வகைகளோ வேறு அரிசி வகைகளோ எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது மத்தியானம் ஒரு 2 மணி போல் அரைச்சி வச்சேன். இப்போ மணி வந்து 6:30 ஆகுது. ஸோ இன்னொரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த மாவு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இட்லி சுட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆகிடும். இப்போது இதில் வந்து நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு தடவை தண்ணியில் களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எப்பயுமே நீங்கள் வந்து சாம்பார் இல்லை வேறு எதுவுமே கூட்டு வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, நீங்கள் பருப்பை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு வேகிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். எப்பயுமே நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எது வேணாலும் சேர்க்கலாம். பட் அதை சேர்த்து நீங்கள் வேக வச்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பசையாக பருப்பு வெந்து வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஒரு தடவை தண்ணியில் டேப் வாட்டரில் கழுவி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே அவசியம்னு, அந்த 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போது ஒரு விசில் வச்சு 10 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது சின்ன வெங்காயம், கேரட், தக்காளி 3மே நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் வந்து ரொம்ப பொடிசாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் நறுக்க வேணாம், முழுசாகவே போட்டுக்கலாம். அண்ட் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கருத்துருன்றதுக்காக. இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. எப்பயுமே நம்ம சாம்பாருக்கு தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து நிறைய சின்ன வெங்காயம் போடுறது தான் வந்து சாம்பாரோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணக்கூடாது, அப்படியே முழுசாக போடணும். அதே மாதிரி நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது இப்படி நல்லா வதங்கி வந்தோடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3த்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த காய்கறியை வந்து வதக்கிக்கணும். நீங்கள் உங்கள் விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதுதான் சேர்க்கணும்னு இல்லை. நீங்கள் வெறும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு செஞ்சால் கூட இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து காய்கறி அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க. எப்பயுமே டிஃபன் சாம்பாருக்கு காய்கறி நிறைய போடணும்னு இல்லை, நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ காய்கறிக்கான தண்ணியும் சேர்த்து நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். நல்லா வெந்து வந்தோடனே நம்ம அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நல்லா குழைய வேகணும் காய்கறி, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு கொட்டை அளவு, அதாவது ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு மட்டும் நீங்கள் கரைச்சா போதும். அந்த புளியும் ஊற்றி உங்களுக்கு நல்லா கொதித்தோன்னே நீங்கள் வேக வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பையும் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்தோன்னே இப்போ நம்ம சேர்க்க போகிற பொடி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொடி. இது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து புளியோதரைக்கு செய்கிற ஒரு பொடி. இது வந்து டிஃபன் சாம்பாருக்கும் நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் கண்டிப்பாக ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா மாவு வந்து எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. அந்த மாவு பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கேற்றப்பில் நம்மளோட இட்லியும் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இதை நான் வந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். 2 மணிக்கு ஆட்டி வச்ச மாவு இப்போ நான் வந்து 8:30க்கு நான் இட்லி ஊற்றுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மாவு வந்திருக்குன்னு. உங்களுக்கு மாவு பார்க்கும்போதே அந்த கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது மாவு அப்படின்னு. ஸோ அதிலே உங்களுக்கு இட்லியும் எவ்வளோ சாஃப்டாக வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். இது வந்து இப்போ மாப்பிள்ளை சம்பா ரெட் ரைஸ் இதில் நான் அரைச்சிருக்கேன். இதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து எல்லா அரிசியிலையுமே, சிறுதானிய அரிசி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மாவு அரைச்சி வைக்கலாம். ஸோ இப்படி நம்ம அரைச்சி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மில்லட்ஸை உங்கள் சாப்பாடில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு வேலையும் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம இட்லி வந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் வந்து கை வச்சு தொட்டு பார்த்துக்கலாம். எப்பயுமே இட்லி வந்து வெந்துருச்சா அப்படின்றதுக்கு நீங்கள் கை நல்லா ஒரு விரல் விட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ நம்மளுக்கு இட்லி வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு தட்டு ஊற்றிட்டு இன்னொரு தட்டும் ஊற்றி எடுத்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசி மாதிரியே நீங்கள் வேறு சிறுதானிய அரிசியுமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ நம்ம சேனல்லையுமே வரகரிசி மாவு எப்படி அரைக்கணுன்ற வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்ற அரிசி வகைகளும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். இந்த சாம்பார் வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியும் இட்லி சாம்பாரும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.